Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிம்பிளான ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் தான் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற பொங்கல், அது இல்லாமல் வெட்டிங் சீசன், ஃபெஸ்டிவ் சீசன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு ட்ரெஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகும். ஸோ எந்த கலர் ட்ரெஸ்க்கும் வந்துட்டு இது சூப்பராக சூட் ஆகும். ஸோ சாரியாக இருக்கட்டும், சல்வாராக இருக்கட்டும், லெஹெங்கா, அனார்கலி, எதுக்குனாலும் இது நல்லாயிருக்கும். அதே போல் எந்த கலருக்கும் வந்துட்டு இது நல்லா செட் ஆகிடும். ஸோ அதனால தான் ரொம்ப வெர்சிடைலாக இருக்கிற இந்த லுக்கை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணானே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே வீடியோ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்கின் ப்ரெப்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டேக்கு ஒரு ப்ரைமர் வந்து அப்ளை பண்றேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இல்லை கலர்ஸோட ஃபவுண்டேஷன் இப்பொழுது வந்துட்டு உங்கள் ஃபேஸில் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்பாஞ்சில் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்கே நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கேக்கப் ஆகாது. அடுத்தது வந்துட்டு நான் லாஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிட்டேன். என் ஃபேஸில் இருக்க ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கும் வந்துட்டு யூ கூட கன்சிலர் யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேட்டில் டார்க் சர்க்கிள்ஸ், அதில் வந்து விசிபிளாக இருக்கிற ஆக்னி ஸ்கார்ஸ், அப்புறம் ஸ்லைட் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்துட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பவுடர் யூஸ் பண்ணிட்டு என்னோட கன்சீலர் அதெல்லாம் வந்து ஃபேஸ் நான் செட் பண்ணுறேன். ஸோ கன்சீலரை வந்துட்டு அண்டர் ஐ கன்சீலர் வந்துட்டு ஸ்லைட்டாக வந்துட்டு பேக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நெக்கோட காஜல் யூஸ் பண்ணினேன். ஒரு திக்கான லைன் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். காஜலை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு என் ஐலுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லோவர் வாட்டர் லைனில் வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணுறேன். அது வந்துட்டு அதே பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதே டார்க் ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ணேன். ஸ்கெட்ச் பண்ணுறேன். இப்போ அண்டர் ஐஸில் இருந்தால் எக்ஸஸ் பவுடர் வந்துட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் பவுடர் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐஷேடோ ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனால அதையும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மோக்கியோட ஹைட்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என் ஃபேஸஸ் லைட்டாக வந்துட்டு கான்டர் பண்ண போகிறேன். ஸோ சீக் போன்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டை வந்துட்டு கொஞ்சம் கான்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜா லைனையும் வந்துட்டு லைட்டாக கான்டர் பண்ணுறேன். நோஸையும் வந்துட்டு ஸ்லைட்டாக வந்துட்டு கான்டர் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளஷ் பேலட் அந்த ஷேடு வந்துட்டு நான் இன்னைக்கு ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணுறேன்.
கட்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சீக் போன்ஸ்ல வந்துட்டு ஹைலைட் பண்றேன். அடுத்தது லைட்டா ஃபோர்ஹெட்ல, அடுத்தது ப்ரௌ போன், இன்னும் கான்வெர்ஸ் ஐ எல்லா இடத்தையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட் பண்ணுறேன். வந்துட்டு கம்ப்ளீட்டட் லுக். உங்களுக்கு கண்டிப்பா இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான லுக் தான் இது. ஸோ ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த லுக்கு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன மறக்காம டேக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், உங்க ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ்ல மறைக்காம லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.